ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏவை டைரிஸ். இன்னும் ஒரு புது வீடியோவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கி நான் பார்க்க போகிற வீடியோ என்னன்னு சொன்னால், இன்றைக்கி நாள் வந்து 2024 வருடத்துக்கான இறுதி பாடசாலை நாள். அதாவது டிசம்பர் லீவு கொடுக்கறதுக்கு கடைசி ஸ்கூல் நாள். அந்த நாளில் தான் வந்து நான் காலையில் எழும்பி டீயை குடிச்சிட்டு ஸ்கூல் போனேன். பிள்ளைங்களுக்கு சந்தோஷமோ இல்லையோ, எனக்கு மிக்க சந்தோஷம் ஸ்கூல் லீவுன்னு சொன்னால். என்னென்னா, ஸ்கூல் லீவு கொடுக்குற டைமுக்கு தான் வந்து எனக்கு ஊருக்கு போகலாம். அதை நினச்சி ரொம்பவே சந்தோஷமாக பாடசாலைக்கு போய்கிட்டு இருந்தேன். இது டிசம்பர் சீசன்ன்றதுனால ரொம்பவே பனியாக இருந்துச்சு. எங்கள் ஏரியா சும்மாவே காலையில் பனியாக இருக்கும். இப்போ டிசம்பர் சீசன்னால் ரொம்பவே குளிராகவும் பனியாகவும் இருந்துச்சு. வீட்டிலிருந்து பக்கத்தில் தான் பாடசாலை இருக்குது. அப்போ ஸ்கூலுக்கு வந்து நான் நடந்து போய்கிட்டு இருக்கிறேன். இது நான் ஸ்கூல் போகிற வழி தான் இது. அன்னைக்கு அந்த வருடத்துக்கான பாடசாலைக்குரிய இறுதி நாள் என்றதுனால மாணவர்களும் ரொம்பவே ஹாப்பியாக இருந்தாங்க. இப்போ ஸ்கூலில் போய் பாடமெல்லாம் எடுத்துகிட்டு இறுதி பாட வேலை, என்னுடைய கணித பாட வேலை தரமாறு மாணவர்களுக்கானது. அவர்களோட சந்தோஷமாக வெளியே இருந்து கழிச்சிட்டு பாடம் அழிச்சு கொடுத்துட்டு இருக்கும்போது, கணித பாடத்தை பொறுத்தவரையில் நிறைய மாணவர்கள் வந்து கணித பாடம் ஒரு கஷ்டமான பாடம் அப்படின்ற முடிவில் இருக்கிறாங்க, அப்படி தான் சொல்கிறாங்க. ஆனால் உண்மையிலேயே வந்து கணித பாடம்னு சொல்கிறது மிகவும் இலகுவான ஒரு பாடம். கணித பாடம் வந்து மிகவும் இலகுவாக படிக்கக்கூடிய ஒரு இலகுவான பாடம் தான் கணித பாடம். ஸ்கூல் லீவு கொடுத்த பிறகு நிறைய வேலை செய்யணும்னு சொல்லி ஐடியாவில் இருந்தேன். ஆனால் எதுவுமே செய்கிறதுக்கு வந்து எனக்கு ஒரு டைமோடு கிடைக்க இல்லை. என்னென்னு சொன்னால், அந்த ஸ்கூல் லீவ்லேயே வந்து எனக்கு எக்ஸாம் ஒன்று இருந்துச்சு. அந்த எக்ஸாமை வந்து முடிக்க வேண்டிய தேவை இருந்தது. அதோட கொழும்பில் வந்து ப்ராக்டிக்கல் கிளாஸும் போட்டிருந்தாங்க. சயின்ஸ் பாடம்ன்றதுனால என்னுடைய சயின்ஸ் பாடத்தில் நான் ஒரு டிகிரி செஞ்சுட்டு இருக்கிறேன். அப்போ அந்த டிகிரிக்குரிய ப்ராக்டிக்கல் செஷன் வந்து கொழும்பில் நடந்துச்சு. அப்போ அதுலேயும் வந்து நான் நேரடியாக கலந்து கொள்ள வேண்டிய சந்தர்ப்பங்கள் எனக்கு அமைந்திருந்தேன். அப்போ ஆகவே லீவில் வந்து நிறையவே கார்டிங் செய்யணும், அது செய்யணும், இது நிறைய பிளானோடு இருந்தேன். ஆனால் எதுவுமே செய்ய கிடைக்கல. ஃபுல்லாகவே இந்த ஸ்டடி வேலைகள்லேயே வந்து போயிட்டு எக்ஸாம் எல்லாம் முடிஞ்ச பிறகு ஃப்ரீயாக ஊருக்கு போனோம். ஊருக்கு போன நேரம் வந்து காலிக்கு போகக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் வந்துச்சு. அந்த நேரம் வந்து காலியில் போய் காலி கோட்டையை சுற்றி பார்த்தோம். ஒரு ரிலாக்ஸாக இருந்துச்சு அது. உண்மையிலேயே வந்து அந்த காலி கோட்டையில் பீச் ஓரமாக நடந்து போகிறதா இருக்கட்டும், அந்த அலைகளை வந்து இதமான அந்த அலைகளை கண்டு ரசிக்கிறது உண்மையிலேயே மனதுக்கு ஒரு ரம்மியமான தருணம். உண்மையிலேயே மனசுக்கு ஒரு ரிலாக்ஸான டைமாக இருந்துச்சு அந்த நேரம். காலி கோட்டையில் எடுத்த சில வீடியோ கிளிப்ஸ் நான் இதோடு எட் பண்ணிக்கிறேன், பாருங்கள். இலங்கையில தென்பகுதியில் இருக்கக்கூடிய மிகவும் ஒரு ஃபேமஸான டூரிஸ்ட் ஏரியா தான் இந்த காலி கோட்டை. நாங்கள் போன சந்தர்ப்பத்தில் கூட நிறைய டூரிஸ்டாக்கள் வந்திருந்தாங்க. அங்கே நாங்கள் இருக்கக்கூடிய இந்த ரத்னபுர ஏரியா வந்து பீச் இல்லை, இங்கே மலைநாட்டு ஏரியா தான் இந்த ரத்னபுர ஏரியா. ஆகவே வந்து பீச்சை பார்க்குறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் உண்டு கிடைக்கிறதில்ல. எப்போ சரி ஊருக்கு போனால் தான் பீச்சை பார்க்குறதுக்கு ஆகிக்கட்டும், பீச்சில் குளிக்கிறதுக்கு, பீச்சில் விளையாடுறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும். அப்போ மகனும் வந்து ரொம்பவே ஹாப்பியாக இருந்தார். அவருக்கும் வந்து பீச்சை பார்த்ததில் சரியான சந்தோஷம்.